நல்ல ஃப்ரான்ச்சைசி கொடுக்க பிராண்ட்ஸையும் நல்ல தொழில் வாய்ப்புகள் கொடுக்குற பிராண்ட்ஸையும் இந்த எக்ஸ்போல நாங்கள் மக்களுக்காக எடுத்துட்டு வரோம். ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 9 வருஷமா முழுக்க ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது நம்மளோட 25வது எக்ஸிபிஷன். சீரியஸ் இன்வெஸ்டர் இந்த எக்ஸிபிஷனுக்கு ஏன் வரணும், இதுல என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தொழில் தொடங்கணுங்கிற ஆர்வம் நம்மள எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எந்த தொழிலை எப்படி தேர்வு செய்யறது, அதை ஆல்ரெடி அந்த தொழில இருக்கிறவங்க நமக்கு கத்து கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி பிசினஸ் எக்ஸ்போஸ் நிறைய நடந்தாலுமே இந்த பர்டிகுலர் ஆர்கனைசர் நல்லா பண்ணிருக்காங்களா, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர் நான் ரொம்ப வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தொழில் பத்தின ஒரு நாலேஜ் வேணும், ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த எக்ஸ்போக்கு வாங்க. உங்களுக்கு எக்ஸ்போ என்ட்ரி பாயிண்ட்ல இருந்தும் எக்ஸ்போ எக்ஸிட் நீங்க வெளியாகும் போதும் கண்டிப்பா உங்களுக்கே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். இந்த எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் சென்னையில போய் ஒரு ஃப்ரான்ச்சைசி மீட் பண்ண போறீங்கன்னா காலையில இங்க இருந்து கிளம்பி ஒரு ஃப்ரான்ச்சைசி மீட் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வரக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அடுத்த ஒரு ஃப்ரான்ச்சைசி போய் மீட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆனா நம்ம எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸை நீங்க ஒரே இடத்துல சந்திக்கலாம். சோ உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகுங்கிறத உள்ள போயிட்டு நீங்க வெளியே வரும்போது ஒரு கிளாரிட்டியோட நீங்க வெளியே வருவீங்க. வேற செக்மெண்ட்ல இருந்து உதாரணத்துக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ், எஜுகேஷன், ரீட்டைல், சலூன், இவி சார்ஜிங் ஸ்டேஷன் பல செக்மெண்ட்ல இருந்து டைரக்ட் ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸே அங்க எக்ஸ்போக்கு ஸ்டால் போட்டிருப்பாங்க. தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தமிழா. நான் உங்க விக்னேஷ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன்ல இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தாலுமே இப்படி ஒரு லொக்கேஷனில், அதுவும் கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்கும் அருமையான லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ்ல இருந்து விவேக் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, லைக் ரொம்ப நிறைய சூப்பரான எக்ஸிபிஷன்ஸ் நம்மளோட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம எதுக்காக சாரை மீட் பண்ணுறோம், என்ன அவர் விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி, உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணி. ஸோ சொல்லுங்கள், இந்த ஆம்பியன்ஸில் இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுத்த பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ இது மாதிரி செழிப்பாக மக்கள் ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியாவில் ஆகஸ்ட் 29-30 பிளான் பண்ணியிருக்கோம். சரி, கொடிஷியா கோயம்புத்தூர்ல இருக்கிறதால கொங்கு பெல்ட்டை சார்ந்த ஒரு இடத்துல ப்ரொமோஷன் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காக நம்ம டைரக்டா வந்திருக்கோம். பொதுவாகவே இன்னைக்கு எக்ஸிபிஷன் அப்படின்னாலே இன்னைக்கு சேலைக்கெல்லாம் எக்ஸிபிஷன் போடுறாங்க, பாத்திரங்களுக்கெல்லாம் எக்ஸிபிஷன் போடுறாங்க, அந்த மாதிரி நிறைய எக்ஸிபிஷன் ஆயிடுச்சு. பட் ஆனால் அன்று முதல் இன்று வரை நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறதுலே ஒன் ஆஃப் த பாயிண்டர் ஆகிட்டீங்க. ஸோ எவ்வளோ வருஷமா எக்ஸிபிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன கான்செப்ட்ல பண்றீங்க, அண்ட் உங்களுடைய ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 9 வருஷமா முழுக்க ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது நம்மளோட 25வது எக்ஸிபிஷன். இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் பண்ணியிருக்கோம், மதுரையில் பண்ணியிருக்கோம், பெங்களூர்ல பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர்லையும் பண்ணியிருக்கோம், கொடிஷியாவில். இது நம்மளோட 25வது எக்ஸிபிஷன். எங்களோட முழு உழைப்பையும் போட்டு நல்ல ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற பிராண்ட்ஸையும் நல்ல தொழில் வாய்ப்புகள் கொடுக்குற பிராண்ட்ஸையும் இந்த எக்ஸ்போல நாங்கள் மக்களுக்காக எடுத்துட்டு வரோம். எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது ஒரு பொருட்காட்சியாகவும் கண்காட்சியாகவும் நம்ம ஜாலியாக ஃபன்னாக பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. நம்ம ஒரு சீரியஸான ஒரு இன்வெஸ்டர்ஸ் தான் வரப்போகிறாங்க, சீரியஸான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரப்போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர் இந்த எக்ஸிபிஷனுக்கு ஏன் வரணும், அதில் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தொழில் தொடங்கணுங்கிற ஆர்வம் நம்மள எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் எந்த தொழிலை எப்படி தேர்வு செய்யறது, அதை ஆல்ரெடி அந்த தொழிலில் இருக்கிறவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்கள் வேற செக்மெண்ட்ல இருந்து, உதாரணத்துக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ், எஜுகேஷன், ரீட்டைல், சலூன், இவி சார்ஜிங் ஸ்டேஷன் பல செக்மெண்ட்ல இருந்து டைரக்ட் ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸே அங்கே எக்ஸ்போக்கு ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட புதுசாக தொழில் தொடங்குறவங்க போயிட்டு, சார் இந்த தொழிலோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எவ்வளோ, இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, இதை எத்தனை நாளில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம், இதில் பிராண்ட் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுக்கு நீங்கள் மேன் பவர் கொடுப்பீங்களா, இது இந்த தொழிலை நாங்கள் எங்கள் ஊரில் ஆரம்பித்தா இதில் என்ன லாபம் பார்க்கலாம், இந்த மாதிரியான முழு விஷயங்களையும் மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ஒரு இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி போய் மீட் பண்ண போகிறீங்க, இப்போ சென்னையில் போய் ஒரு ஃப்ரான்ச்சைசி மீட் பண்ண போகிறீங்கன்னா காலையில் இங்கேருந்து கிளம்பி ஒரு ஃப்ரான்ச்சைசி மீட் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அடுத்த ஒரு ஃப்ரான்ச்சைசி போய் மீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸை நீங்கள் ஒரே இடத்துல சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகுங்கிறத உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் அந்த ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் அதோட நெகட்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங்கும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த ஃப்ரான்ச்சைசிங்காக ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏன் இந்த எக்ஸ்போ அட்டன் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசினா அப்படியே டக்குன்னு போயிட்டு பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது.
ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்களா, முதல்ல அந்த பிராண்டு ஆல்ரெடி கடை கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் பழகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைசி தொழில்குள்ளே வரணும். நம்ம எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸ்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த பிராண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்களா, இவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுத்த விஷயங்களில் சப்போர்ட் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களை பேசிக்காக தேர்ந்தெடுத்து சரி இந்த பிராண்ட் வந்து ஃப்ரான்ச்சைசியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிராண்டுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான பிராண்டுக்கு தான் நம்ம இங்கே ஸ்டால் கொடுக்குறோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் பணம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பிராண்டுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்களா, அந்த பிராண்ட் சைடில் இருந்து பணம் போட்டால் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கா, இந்த விஷயங்களை பேசிக்காக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பணத்தை போடுங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புக்கு இந்த எக்ஸ்போ வந்து பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். டைரக்டாக பிராண்ட் ஓனர் பார்க்குறீங்க, அவங்க ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க ஒரு சிலர் உள்ள ஸ்டாலில் இருப்பாங்க, பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பிராண்டு பிடிச்சிருக்கா, அவங்க பக்கத்தில் இருக்க கடை எங்கே இருக்குன்னு பாருங்க, பிடிச்சிருக்கா அந்த பிராண்டை எடுத்து நடத்துங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்த இதில் வந்து பிராண்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சார் சிம்பிளாக சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ரீட்டைல் இருக்கும், சலூன் இருக்கும், ஒரு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி பல செக்மெண்ட்லேருந்து பிராண்ட்ஸ் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறோம். ஃபுட் அண்ட் பெவரேஜ்னு பீஸாக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், சாண்ட்விச்க்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், வாஃபில்க்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், டீ ஷாப்க்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இப்போ அடுத்து எஜுகேஷன் எடுத்திங்கன்னா ப்ரீ ஸ்கூலுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஒரு பிராண்ட் இருக்கும், சலூன் எடுத்திங்கன்னா மென் சலூன் ஒரு பிராண்ட் இருக்கும், யூனிசெக்ஸ் சலூன் ஒரு பிராண்ட் இருக்கும். அப்படி எல்லா செக்மெண்ட்லையும் வேறு வேறு தரப்புலேருந்து பிராண்ட் ஓனர்ஸ் டேரெக்டாகவே நம்ம எக்ஸ்போவில் ஸ்டால் போடுவாங்க. இப்போ ரீட்டைல் நாங்கள் சொல்லுவோம், மொபைல் ஷோரூம் இருக்கும், டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்கும், இப்போ ஒரு கேஸ் டீலர்ஷிப் இருக்கும், ஒரு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்கும். இந்த மாதிரி பல செக்மெண்ட்லேருந்து டேரக்ட் பிராண்ட் ஓனர்ஸே வந்து இந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த எக்ஸ்போ வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பொதுவாக இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கான டிக்கெட்டுக்கான ஏதாவது சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. பொதுவாக ஃப்ரீ என்ட்ரி இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ உங்களோட ஈவெண்ட்டில் பொதுவாகவே ஒரு சார்ஜஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த தடவை இந்த என்ட்ரிக்கான டிக்கெட் வந்து என்ன சார்ஜ் பண்ணுறீங்க, அது எங்கே புக் பண்ணலாம், ஏன் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறோம். ஸோ எதுக்கு இந்த 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌடு உள்ள நாங்கள் 100க்கும் மேற்பட்ட பிராண்ட் ஓனர்ஸை கூப்பிட்டு வரோம், வேறு ஊர்கள்ல இருந்து வராங்க. அப்போ உண்மையாகவே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு எக்ஸ்போக்கு வந்தால் போதும். எனக்கு தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், எனக்கு எந்த தொழில் எந்த திசையில் போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு இந்த எக்ஸ்போக்கு வந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டில் தான் 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வைக்கிறோம். ஸோ பார்க்குற மக்கள் உண்மையாகவே அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க, எனக்கு தொழில் பற்றின ஒரு நாலேஜ் வேணும், ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த எக்ஸ்போக்கு வாங்க. உங்களுக்கு எக்ஸ்போ என்ட்ரி பாயிண்ட்லேருந்தும் எக்ஸ்போ எக்ஸிட் நீங்கள் வெளியாகும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, யாரெல்லாம் வரலாம், எதுக்காக வரலான்னு ஒரு ஃபைனல். ஸோ இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியாவில் August 29 and 30, அதாவது வர சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. அண்ட் இதுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் ஹெட். அண்ட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆன்லைனில் நம்மளோட வெப்சைட் www.fortunetradefast.comனு நம்ம வெப்சைட்டை கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணிட்டு வாங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது, நாங்கள் லிமிட்டடாக தாங்க டிக்கெட் சேல் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஆல்ரெடி எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன், பட் எந்த பிஸ்னஸ் லைனில் போகணும் அப்படின்ற வழி தெரியாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ வந்து பாருங்கள். சரி, நீங்கள் பிராண்ட்ஸ் எடுக்கணும் எடுக்காததெல்லாம் செகண்டரி, எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வெளியே போகும்போது ஒரு நல்ல ஐடியாஸோட நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எந்த ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அந்த ஆர்கனைஸரோட ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நிறைய எக்ஸிபிஷன் நடக்குது, அதில் எந்த எக்ஸிபிஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எல்லா டைமே சொல்கிறது. இந்த மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்போஸ் நிறைய நடந்தாலுமே இந்த பர்டிகுலர் ஆர்கனைசர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது ஃபார்ச்சூன் ட்ரேட் பாஸ் வந்து நான் ரொம்ப வருஷமாக அவங்கள வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். லைக் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் நல்லா நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் பாஸோடைய பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வர August 29 and 30 கோயம்புத்தூர் கொடிஷியா ட்ரேட் பாஸ் சென்டர் நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்போ அட்டன் பண்ணணும். இதுக்கான டிக்கெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் மருத்துவ நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.